நமக்கு கன்னியாகுமரி அப்படின்னாலே ஞாபகத்துக்கு வரும் திருவள்ளுவர் ஸ்டாச்சுவும் விவேகானந்தர் ஸ்டாச்சுவும் தான் ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வரும். அங்கிருந்து கொஞ்ச தூரம் போனீங்கன்னா பகவதி அம்மன் கோயில் வரும். கன்னியாகுமரி பக்கத்திலே இருக்கு. 3000 ஆண்டுகளுக்கு மேல பழமையான கோயில் இது. 108 சக்தி பீடங்கள்லயும் இது ஒண்ணு. குமரி பீடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோயிலோட ஹிஸ்டரி அப்படின்னு பாத்தீங்கன்னா, பானாசுரன் அப்படிங்கிற ஒரு அரக்கன் வந்து இருந்திருக்கான். இந்த அரக்கன் வந்து பிரம்மாவிடம் தனக்கு மரணம் நேரக்கூடாது அப்படி நேர்ந்தாலும் ஒரு கன்னிப்பெண் கையால மட்டும்தான் தனக்கு மரணம் ஏற்படணும் அப்படின்னு வந்து தவம் செய்தான். பிரம்மரை நோக்கி தவம் செய்தான். கேட்ட மாதிரியே அவன் ஆசையை நிறைவேறியது. அதனால் ஆணவம் தலைக்கு ஏறி பானாசுரன் இந்திரனை அவன் அரியாசனத்திலிருந்து இறக்கினான். இவர்களை பலவாறாக கொடுமைப்படுத்தினான். இதனால சிவபெருமானையும் விஷ்ணுவையும் தேவர்கள் வந்து நாடினார்கள். அவர்கள் வந்து சக்தியிடம் வேண்ட சொல்லி அனுப்பி வைத்தார்கள். சக்தி அன்னை அனைவருக்கும் அருள் புரிந்து கன்னி பெண்ணாக அவதரித்தார். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா கிழக்குல வங்காள விரிகுடாவும் மேற்குல அரபிக்கடலும் தெற்குல இந்திய பெருங்கடலும் முக்கடல் சங்கமான இந்தியாவின் தென்கோடி நிலமூலையில் அமைந்துள்ளது. இக்கோவிலின் வழிபாடுகளின் சடங்குகளின் சங்கராச்சாரியார் மடம் மூலமாக நடக்க வழிவகை செய்திருக்கிறார்கள். இது தேவி சக்தியின் ஆதிபரா சக்தியின் முதுகு பகுதி விழுந்த சக்தி பீடமாக கருதப்படுகிறது. ஒளிமிக்க கன்னியாகுமரி பகவதி அன்னை மூக்குத்தியின் யோக சக்தியின் வெளிப்பாடு என்பதால் பக்தர்களின் வழிபாட்டுக்கு உரியதாக உள்ளது. இந்த கோயில் பாத்தீங்கன்னா நாகர்கோவில்ல இருந்து 20 கிலோமீட்டர் தொலைவுல இருக்கு. திருநெல்வேலியில இருந்து பாத்தீங்கன்னா 90 கிலோமீட்டர் தொலைவுல இருக்கு. மதுரையில இருந்து 240 கிலோமீட்டர் தொலைவுல இருக்கு. இந்த கோயிலில் இருக்கும் பகவதி அம்மனை மணமுடிக்க சிவபெருமான் ஆசை கொண்டதாகவும் ஆகையால் சிவன் காலை முகூர்த்தத்திற்கே சுசீந்திரத்திலிருந்து புறப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. சிவன் அம்மனை மணந்து கொண்டால் பானாசுரன் வதம் நடக்காது என உணர்ந்து கொண்ட நாரதர் சேவல் வடிவம் கொண்டு கூவியதாகவும் சூரியன் உதயமானதால் நல்ல நேரம் முடிந்து விட்டதாக நினைத்து சிவபெருமான் சுசீந்திரத்திலே இருந்து விட்டதாகவும் பின் கன்னி தேவி பானாசுரனை அழித்தார் என்பதும் இங்குள்ள கதை. இந்த கன்னியாகுமரியில நிறைய சுத்தி பார்க்கறதுக்கு இருக்கு. இந்த திருப்பரப்பு அருவி, தொட்டிப்பாலம், சுசீந்திரம், தானுமாலையான் கோயில், நாகர்கோயில இருக்கிற நாகராஜா கோயில், அப்புறம் நம்ம திருவள்ளுவர் ஸ்டாச்சு, விவேகானந்தர் பாறை, இந்த மாதிரி நிறைய சுத்தி பார்க்கறதுக்கு நிறைய இருக்கு. இங்கு ஆதிசக்தி பார்வதி தேவி இந்தியாவின் தெற்கு கடற்கரை பகுதியை பாதுகாப்பது போல அழகாக காட்சியளிக்கிறார். தேவி வலது கையில் பூமாலையுடனும் கிழக்கு நோக்கி தவம் புரியும் கோலத்தில் நிற்கிறார். பார்வதி தேவியின் சிலை பரசுராம முனிவரால் நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. குமரியம்மன் மூக்குத்தியிலிருந்து வரும் ஒளியானது கலங்கரை விளக்கத்தின் ஒளியை ஒத்திருப்பதாகவும் நம்பப்படுகிறது. இப்பகுதியில் பயணித்த கப்பலானது இம்மூக்குத்தியின் ஒளியை கலங்கரை விளக்கு என்று கருதி பாறையில் மோதி சேதமடைந்ததாக கூறப்படுகிறது. இந்த கோயில் கடற்கரையில் அமைந்திருந்தாலும் இங்குள்ள கிணற்று நீர் உப்பாக இல்லாமல் சுவையாக இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா மே ஜூன் மாதங்கள்ல தேர் திருவிழா நடக்கும். செப்டம்பர் அக்டோபர் அப்படி மாதங்கள்ல 9 நாட்கள் நவராத்திரி திருவிழா நடக்கும். இந்த நவராத்திரியோட இறுதி நாள்ல தான் பானாசுரனை அழிச்சதா சொல்றாங்க. இங்க உள்நாட்டு சுற்றுலா பயணிகள் மட்டுமல்லாது அயல்நாட்டு சுற்றுலா பயணிகள் வந்து அதிகமா அங்க வராங்க. இந்த கோயில் வந்து காலையில 4:30 மணிக்கே திறந்துரும். 4:30 மணில இருந்து 12 மணி வரை 12:30 மணி வரைக்கும் இருக்கும். ஈவினிங் பாத்தீங்கன்னா 4 மணி முதல் 8:30 மணி வரைக்கும் இருக்கும். கன்னியாகுமரியில பகவதி அம்மன் கோயில் இருக்கிற இடத்த பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து தானியங்கள் விளையும் காடாக தான் இருந்ததுன்னு சொல்றாங்க. மன்னர்கள் ஆட்சி காலத்துல இந்த கோயில் வந்து அமைக்கப்பட்டுச்சு. இங்க இருக்கிற பாறைகள்ல சீவலி பாறைகள் அந்த மாதிரி சொல்ற இடத்துல சின்ன குழந்தை வடிவத்துல அம்பாள் வந்து ஓடி ஆடி விளையாடுகையில் அம்பாளின் கால் தடம் உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. இந்த கால் தடம் பாத்தீங்கன்னா விவேகானந்தர் கமிட்டியினரால் விளக்கேற்றி பூஜைகள் செய்யப்பட்டு போற்றி பாதுகாத்து வருகின்றார்கள். சூரன் மதம் முடிந்து வாகனத்தில் வெற்றி நடை போட்டு பக்தர்களுக்கு அருளாசி வழங்கிய அன்னை கன்னியாகுமரி கோவிலில் வந்து தவக்கோலம் அடைந்தார். அன்றிலிருந்து இன்று வரை கன்னியாகுமரியில் கன்னி பெண்ணாகவே பகவதி அம்மன் காட்சி தருகிறார். மக்களின் மனக்குறைகளை நீக்கி கொண்டிருக்கிறார் என்பது வரலாறு. இந்த கோயில் பரசுராமரால் நிறுவப்பட்டது. பின்னர் பாண்டிய மன்னர்களால் புதுப்பிக்கப்பட்டது. 3000 வருடங்கள் பழமையான இந்த கோயில் பகவதி அம்மனை வழிபட்டால் திருமண தடைகள் நீங்கும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. பகவதி அம்மையின் மூக்குத்தி உள்ள நாகரத்தினம் அதீத பிரகாசத்துடன் ஜொலிக்கும். தூரத்தில் இருந்து வரும் கப்பல்களுக்கு இது ஒரு கலங்கரை விளக்கம் போல தெரிந்ததால் கப்பல்கள் பாறையில் மோதும் அபாயமும் ஏற்பட்டிருக்கு. கிழக்கு வாசல் நிரந்தரமாக அடைக்கப்பட்டது. இதனால் அம்மனின் மூக்குத்தி
தேவியின் யோக சக்தியை குறிக்கிறது. அதனால்தான் அந்த மூக்குத்தியை பார்ப்பது மிகவும் விசேஷம் அப்படின்னு சொல்றாங்க. திருவிதாங்கூர் சமஸ்தான மன்னர்களின் ஆட்சி காலத்திலிருந்தே அம்மனின் இந்த அபூர்வ மூக்குத்தி வழிபாட்டில் உள்ளது. பகவதி அம்மன் கன்னிப்பெண்ணாக நின்று விஜயதசமி அன்று பானாசுரனை வதம் செய்தது. இங்க நவராத்திரி அப்போ நடக்கும் சிறப்பு திருவிழா பூஜைகள்ல இதுவும் ஒண்ணு. அம்பாலோட 51 சக்தி பீடங்கள்ல இதுவும் ஒண்ணுங்கிறனால எல்லாருமே நிறைய சுற்றுலா பயணிகள் பாக்குறாங்க. அம்பாலோட ஆசி உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் கிடைக்கட்டும். எல்லாரும் அம்பாளை போய் பார்த்து தரிசிட்டு வாங்க. வணக்கம்.